ஹாய் அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு டெக்னாலஜி சேனல். நான் உங்களோட இன்னைக்கு கூட நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விடைக்கு வாசிஸ் டூபடி. இந்த ரெண்டு டூல்லையுமே பாருங்க நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எது பெஸ்டான டூல், எதை நம்ம யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணலாம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டூபடி ஆகட்டும், அதுக்கப்புறம் விடைக்கு ஆகட்டும், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது ரெண்டு கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கான பெஸ்டான டூல் எதுன்னு சொல்லி கூட நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறோம் பார்த்தோம்னா டியூப்படி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வீடியோ ஓபன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டியூப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணி சைன் இன் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கீவேர்ட் பிளானர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் ஆகட்டும், காம்படிஷன் ஆகட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது யூஸ் ஆகும், எது தேவைப்படும் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேனல் ஆடிட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சேனல் ஆடிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணலாம்னு சரி, இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைட்டில் ரொம்ப லென்த் போனாலும் சரி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். இதுல நீங்க கிளிக் பண்ணா அந்த வீடியோக்குள்ள கொண்டு போயிடும். நீங்க பார்த்தீங்கன்னா மாத்தி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்டானே கூட சொல்ல. நீங்க மேக்ஸிமம் சேனல் ஆடிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் தமிழ் கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அது காமிக்கும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதில் டோட்டலாக வாட்ச் டைம் ஹவர்ஸ் காமிக்கும், வியூஸ் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா எல்லாமே காமிக்கும். ஆக்சுவலி நம்மளோட அனலிட்டிக்ல இருக்கிறதா எடுத்து இதில் காமிப்பாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் தமிழ்நாள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஆக்சுவலி நம்மளுக்கு இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது நம்மளுக்கு யூஸ்லெஸ் தான் கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கார்னர்ல நம்மளுக்கு பார்த்தோம்னா எஸ்சிஓ கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். 50K அதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு கீவேர்டு கொடுத்தாலும் இந்த மாதிரி எஸ்சிஓ காமிச்சிரும். நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் நீங்க டார்கெட் பண்ணும். ஓகேங்களா? கீவேர்ட்ஸ் மேலதான் நம்ம டிபெண்ட் இருக்கணும். இந்த எஸ்சிஓ எல்லாம் கிடையாது. நீங்க விட்டுருங்க அதை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீவேர்ட்ஸா இருக்கும். டோட்டலா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கீவேர்டு இன்ஸ்பெக்டர் இருக்கும், ஆர்கனைஸ் டேக் இருக்கும், டிரான்ஸ்லேட் இருக்கும். நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான பார்த்தீங்கன்னா கீவேர்டு இன்ஸ்பெக்டர் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்ம யூஸ் பண்ணும் விடைக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீடியோ ரிலேட்டடா இருக்கிற அந்த கீவேர்டை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஓடிபின்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். இதான் ஸோ ஓடிபின்னு சொல்லி சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு டோட்டலா நமக்கு சர்ச் வால்யூம் எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் ஓவரால் ஸ்கோர் எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் காம்படிஷன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஃபுல்லா அதுக்கப்புறம் 3 சஜஸ்டட் கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டேக் கொடுக்கலாம். இன்னொரு டேக் பார்த்தோம்னா ஃபுட்னு சொல்லி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் பண்ணலாம். ஸோ சர்ச் பண்ண நம்மளுக்கு திரும்ப லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஃபுட் இந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் சர்ச் பண்றாங்க, டோட்டலா வேர்ல்டு வைடா எவ்வளவு பேர் சர்ச் பண்றாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு இந்த மாதிரி காமிச்சிடும். அதுக்கப்புறம் டோட்டலா 3 கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப யூஸ் கூட நம்ம இந்த கீவேர்டு பிளஸ் கொடுத்தா டேக்ஸ்ல ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியே இருக்கு கொஞ்சம் இது. ஸோ ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்துல இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாரும் மேக்ஸிமம் நம்மளுக்கு அதிகமாக தேவை படாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் சும்மா பார்க்கறதுக்கு மட்டும் தான் யூஸும். அதே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் அதெல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கீவேர்டு வேணுமோ அந்த கீவேர்டு நீங்க சர்ச் பண்ணி நீங்க எடுத்துட்டே இருங்க. நீங்க பாத்தீங்கன்னா 3 கீவேர்டு தான் சஜஸ்டட்ல வருது வீடியோக்கெல்லாம். அப்படி மட்டும் நினைச்சு நீங்க கீவேர்ட்ஸ் எல்லாம் விட்டுறாதீங்க. இப்போ இன்னொரு கீவேர்டு கூட நாம பார்க்கலாம். ஃபெஸ்டிவல்னு சொல்லி சர்ச் பண்றோம். ஸோ சர்ச் போறதுக்கு அப்புறம் ஆசிட்டிஸ் சேம் எல்லாம் நீங்க ஒவ்வொரு கீவேர்டு நீங்க சர்ச் பண்றோம் பாத்தீங்கன்னா ஆசிட்டிஸ் எல்லாமே இப்படிதான் வரும். நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் கொடுத்து நீங்க ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் சர்ச்ல இருக்கா இல்லைன்னு மட்டும் நீங்க பாருங்க. காம்படிஷன் மத்ததெல்லாம் விட்டுருங்க. ஓவரால் ஸ்கோர் மட்டும் பாருங்க. யூடியூப் சர்ச்ல உங்களுக்கு ஹைலா இருக்கா அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்து நீங்க டேக்ஸ்ல கொடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு இருக்கேன் டியூபடி இது. அதுக்கப்புறம் பாருங்க நமக்கு விடைக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு டிராபேக்னா நம்மளுக்கு இங்க காப்பி இருக்கும், டிரான்ஸ்லேட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேங்கிங் டேங்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பாத்தீங்களா. இங்க பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் கிளிக் பண்ண நம்மளுக்கு மூவ் தான் பண்ண முடியும் தவிர ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆர்கனைஸ் ஆகுது. இதுல ஒண்ணுதான் இதோட டிராபேக் நம்ம பார்க்க கூடாது. மத்தபடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, டேக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பர்ஃபெக்டா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஆர்கனைஸ் பண்ண முடியல. நான் உங்களுக்கு இன்னொரு வழி கூட நான் சொல்றேன் எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி. இப்போ நம்ம டியூபடி யூஸ் பண்ணலாம். இதுல என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கார்னர்ல நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா ஆசிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு அனாலிட்டிக்ஸ் இருக்க மாதிரி இதுல இருக்கும். ஐ கார்ட்ஸ் எண்ட் ஸ்கிரீன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல தேவையில்லை. யூடியூப்ல டிஃபால்ட்டா இருக்கு. எஸ்சிஓ வீடியோ நம்மளுக்கு சர்ச் பொசிஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்ஷன் சர்வீஸ், எஸ்சிஓ ஸ்டுடியோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா கிடையாது. ஆக்சுவலா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா யூஸ் கிடையாது. ஷெடியூல் அதெல்லாம் நம்ம அப்லோட் பண்றப்ப டிஃபால்ட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு
யூடியூப் அனாலிட்டிக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே வந்து கொண்டு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு செட்டிங்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து தெரியாத மாதிரி. ஸோ செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் வந்து இது அதிகமாக வந்து ஸ்பெண்ட் வந்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து காணால பார்த்தா இங்கேயும் நம்மளுக்கு வந்து லிங்க் இருக்குது. இந்த லிங்க் தான் நம்மளுக்கு வந்து தேவை வந்து கிடையாது. டைரெக்டாக நம்மளுக்கு வந்து காப்பி வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் வந்து சும்மா இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி உக்காராதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். இப்போ கார்னரில் நிறைய இது ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன ரிலேட்டட் வீடியோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் தமிழ்நாள் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாள் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். டைம் வந்து இருக்காது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் கூட சொல்லலாம். ஆக்சுவலி அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் நிறைய ஆப்ஷன் அதுக்கப்புறம் மவுண்டேஷன் அது இதுன்னு கொடுத்துருவோம். ஆக்சுவலி நமக்கு வந்து அதெல்லாம் யூஸ் வந்து ஆகாது. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஷார்ட் இம்போர்ட் அதுக்கப்புறம் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலிஸ் விடைக்குள்ள எப்படியோ டூபடியில் எப்படியோ விடைக்குள்ளயோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சஜஷன் 3 கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வைஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும். அதில் இருக்க மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர் தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்கணும். மற்ற டூலில் எல்லாம் இருக்கிறது எதுவுமே வந்து யூஸ் வந்து கிடையாது. இந்த கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கீவேர்டுக்கு எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ண பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விடைக்குள்ள கீவேர்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஆஸ் அதே கீவேர்டு வந்து கொடுத்து பார்க்கலாம். இதில் வந்து என்ன வந்து சொல்லுதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓடிபின்னு சொல்லி கொடுத்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணியிருக்கோம். டோட்டலாக நம்மளுக்கு வந்து சர்ச் வந்து ஆகிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓடிபின்றது வந்து லேக்ஸ் கணக்கில் நம்மளுக்கு வந்து சர்ச்சபிளாக குட் ஹை ரேங்கிங் கீவேர்ட்ஸாக நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ விடைக்குள்ள என்ன வந்து காமிக்குது ஸோ ஃபேர் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து காமிக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்டேட் ஆகலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா. சர்ச் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது. நோ ப்ராப்ளம். சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா அதிகமாக காமிக்குது. ஆனால் ஸோ ஃபேராக வந்து காமிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அவுட் இதாகட்டும் நம்மளுக்கு வந்து அதே மாதிரி தேவையில்ல. காம்படிஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் இருந்தாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரா இருக்குது. ஓகே குட். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வால்யூம் அதுக்கப்புறம் ஃபேராக வந்து காமிக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டேக்ஸ் எது வேணுமோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அன்ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு வந்து காமிக்குது. யூஸ் இல்லாதது காமிக்குது. அதுக்கப்புறம் ஆக்ஷனு காப்பி இதை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக யூஸ் பண்ணுறதுக்கு இது என்னன்னு சொல்ல வந்து புரியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சஜஸ்டட் ரிலேட்டட் டேக்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறோம். அதெல்லாம் வந்து எடுத்த உடனே அப்கிரேட் கேட்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டடான டேக்ஸ் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வர மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து ஃபுட்டான்ற கீவேர்டை இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் அதில் கொடுக்குற கீவேர்டு தான் நம்ம வந்து இதில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து கம்பேர் பண்ணுறப்போ என்னென்ன சஜஷன் வருது என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்துருக்கோம். பூரான் வந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வார்ஸு ஃபுட் இஸ் பியூட்டி ஃபுட் இஸ் தியரி இந்த மாதிரி ரிலேட்டட் கீவேர்டாக வந்துருக்கு. மூணு கீவேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா காண நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவை வந்து படாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடைக்குள்ள கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்கனைஸ் பண்ண முடியும். இது வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் ஆட்டோ ஆர்கனைஸ் கொடுத்தா நம்மளுக்கு வந்து வரும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கீவேர்ட்ஸ் எல்லாம் விடைக்குள்ளே வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டான ஒரு வேன்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விடைக்கு பெஸ்ட்டா டூபடி பெஸ்ட்டான்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுங்க. நான் சொன்ன மெத்தட் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரேங்கிங் டேக்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் வந்து வரும். சீக்கிரமாக வந்து சேனலில் வந்து ரேங்கிங் பேட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து க்ரோ வந்து ஆகும். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் விடைக்கு பெஸ்ட்டா டூபடி பெஸ்ட்டானு. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா விடைக்கு தான் பெஸ்ட்டானு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up that's a fact. Never looking back, I'm a